வணக்கம். தேர்தல் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா, தேர்தல் பிரச்சாரமே எல்லாமே முடிஞ்ச பிறகு எல்லா தலைவர்களுமே வந்து போயிட்டாங்க. ஒவ்வொரு இதுக்கு வெளிய போய் சுத்தி தங்கள குளிர்ச்சியாக்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ முதலமைச்சர் ஸ்டாலினும் வந்து கொடைக்கானல் போயிருந்தாரு. குடும்பத்தோட போயிருந்தாரு. போயிருந்தவரு சும்மாவே இல்ல. அங்க போயிட்டு எல்லாமே வாக்கிங் போறது, மக்கள சந்திக்கிறது, நிர்வாகிகளோட ஆலோசனை பண்றது, இப்படி எல்லா விஷயங்களுமே பண்ணியிருக்காரு. அதுலயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, திமுக மாவட்ட நிர்வாகிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் வந்து அவருக்கு போன புகாரின் அடிப்படையில அவங்களுக்கு நேரடியா ஃபோன் போட்டு பேசியிருக்காரு. ஏன்னா ஃப்ரீயா இருந்திருக்காருல்ல. தேர்தல் தான் அலைச்சலு, பயங்கரமான பிரச்சாரம், வெயிலு, இந்த மாரி சூழ்நிலையில வந்து அவரு கொஞ்சம் ரெஸ்ட்டு, ஓய்வு எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாரி தான் போயிருந்தாரு. அதேபோல அவங்க குடும்பத்தில இருக்கவங்க எல்லாருமே கோயில் கோயிலா சுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. கொடைக்கானல் போனாலுமே அங்க கோயில் கோயிலா சுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இவரு முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன செஞ்சிருக்காரு, கையில வச்சிருக்க லிஸ்ட்ட வச்சுட்டு ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகள் சிலருக்கு வந்து ஃபோன போட்டிருக்காரு. "ஏம்பா உனக்கு குடுக்க வேண்டியத குடுத்தாச்சு. நீ மக்களுக்கு குடுக்க வேண்டியத ஏன் குடுக்கல?" அப்படிங்கிற கேள்விய வந்து கையில வச்சிருக்க லிஸ்ட் பிரகாரம் வந்து ஃபோன் பண்ணி எல்லாத்துக்கும் பேச ஆரம்பிச்சுட்டாரு. "இல்ல சார், கடைசி நேரத்தில தான் தலைவரே வந்துருச்சு. கடைசி நேரத்தில வந்தனால அவங்களுக்கு குடுக்க முடியாம போயிருச்சு. ஏகப்பட்ட பேருக்கு நாங்க நேரடியா கொண்டு போய் குடுக்க முடியல." அப்படிங்கிற மாரி ஒரு காரணத்த சொல்லியிருக்காங்க. இது ஒரு காரணமா? இப்படி ஒரு காரணம் தேவையா? எப்படியா இருந்தாலும் ஒரு திமுக கட்சிக்காரன் உண்மையிலே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன், கண்டிப்பா அந்த பணத்த என்ன செஞ்சிருக்கணும்? ஓட்டு போடுற மக்களுக்கு கொண்டு போய் குடுத்துருக்கணும். ஆனா நீங்கலாம் அப்படிலாம் இல்லாம, ஒரு காரணத்தை சொல்றீங்க பாருங்க. நான் இப்போ நேரடியாவே ஃபோன் பண்ணி விசாரிக்கும்போது கூட ஒரு காரணத்த சொல்றீங்க. "பணம் லேட்டா வந்து சேர்ந்துச்சு. அது குடுக்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்றீங்களே, இது ஏத்துக்க முடியுமா? அப்படிங்கிற மாரி ஒரு கேள்விய கேட்டுட்டு, ஒருவேளை தேர்தல் ரிசல்ட் நமக்கு சாதகம் இல்லாமல் வந்தால், கண்டிப்பா நீங்கலாம் வந்து தண்டிக்கப்படுவீர்கள். உங்களுக்கான தண்டனை கண்டிப்பா உண்டு. கட்சியில அடிப்படை உறுப்பினர்லேருந்து கூட தூக்கிருவேன். பார்த்துக்கங்க, ஜாக்கிரதையா இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்கிறாரு ஸ்டாலின் அப்படின்னு சொல்றாங்க. அவரு மிரட்டாத பல தடவ மிரட்டுறாரு. என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. சரி, இத தாண்டி எடப்பாடி பழனிசாமியும் வந்து ஒரு ஆலோசனை பண்ணியிருக்கிறார் நிர்வாகிகள் மத்தியில. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, எல்லாத்துட்டயும் கூட்டு ஆலோசனை பண்ணும்போது, நம்ம ஓரளவுக்கு வந்து அதிக தொகுதிகள வந்து வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி அதிக தொகுதிகள் தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படி ஆச்சு அப்படின்னா, கூட்டணி ஆட்சி அப்படின்னாலும் நம்ம தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடத்துவோம். தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடத்தி, அவங்கள வந்து அவங்களோட கூட்டணி வச்சு நாங்க வந்து ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற மாரி ஒரு ஆலோசனை பண்ணியிருக்காரு. தாவேகா எப்படி ஒத்துக்கும்? பிஜேபியோட பி டீம் தான் விஜய் அப்படின்னு சொல்றாங்க. தாவேகா வந்து கண்டிப்பா வந்து திமுகவுக்கு எதிராக தான் பேசியிருக்கிறாரு. அதனால அதிமுகவோட கூட்டணி சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை அதிமுக தனிப்பெரும்பான்மை இல்ல அப்படின்னாலும், தாவேகா வந்து கணிசமான தொகுதிகளை பெற்றிருந்தாலும் சரி, அதிமுக தாவேகா கூட்டணி வச்சு இந்த ஆட்சியை அமைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில வந்து இப்பவே வந்து எடப்பாடி பழனிசாமி இறங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் இருக்கு. மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா அண்ணாமலை. அண்ணாமலை தான் என்ன செய்றாரு, இப்போ மத்திய மந்திரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இப்போ பரவலா பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, ஆந்திராவுல ஜூன் மாசத்தோட பார்த்தீங்கன்னா 4 ராஜ்யசபை எம்பி சீட் வந்து காலியாகுது. இது 3 எம்பி வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்களுக்கு கொடுக்கலாம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா 4வது எம்எல்ஏக்கு 4வது ராஜ்யசபா எம்பிக்கு வந்து போதியமான எம்எல்ஏக்கள் பலம் இல்லை. அதனால அந்த இடத்துல பாஜக, தெலுங்கு தேசம் இவங்க வந்து பங்கு போட்டுட்டு ஒரு எம்பி பதவியை பாஜக கொடுக்கறதுக்கு சந்திரபாபு நாயுடு ஓகே தான். அந்த மாதிரி எம்பி பதவியை கொடுக்கணும் அப்படின்னா யாருக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னா அண்ணாமலைக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அண்ணாமலை வந்து சந்திரபாபு நாயுடோட ஒரு நெருக்கத்தில் தான் இருக்கிறாரு. அதனால சந்திரபாபு நாயுடுக்கும் அண்ணாமலைக்கு இந்த சீட்டை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க மைண்ட்லுமே இருக்கு. ஏன்னா இந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டி போட விரும்பலை. பாஜக, தமிழ்நாட்டு பாஜகவுக்குள்ள பாலிடிக்ஸ் அதிகமாக இருக்கு. என்ன பண்றதுன்னு அவருக்கும் ஒன்றும் புரியல. என்ன செய்யறது, வேற வழியே இல்லை. தேர்தலில் நிற்கிறதுக்கு அவரை கட்டாயப்படுத்துனாங்க. தேர்தலில் நிற்க வச்சு என்னை தோக்கடிச்சு, என்னை அசிங்கப்படுத்தி, என்னை கேவலப்படுத்துறதே ஒரே பொழப்பாவே பாஜகவில் இருக்கிறவங்க வச்சிருக்கிறாங்க. அது இல்லாமல் அதிமுகவோட கூட்டணி வைக்காதீங்கன்னு சொன்னால் அவங்களோட கூட்டணி வச்சிருக்கீங்க. அவங்க கண்டிப்பாக என்னை ஜெயிக்கிறதுக்கான வழி எதுவுமே செய்ய மாட்டாங்க. கண்டிப்பாக என்னை தோக்கடிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் தான் இறங்குவாங்க. அதனால வந்து அவங்களோட நான் நின்று தேர்தலை தோக்குறத விட நான் தேர்தலில் நிற்காம ஒதுங்கி இருக்கிறேன். தேர்தல் பிரச்சாரம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தேர்தல் பிரச்சாரம் எல்லாமே பண்ணார். இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ அங்கே வந்து ஆந்திராவில் வந்து ஒரு எம்பி பதவி அண்ணாமலைக்கு கொடுக்குறதுக்கு சந்திரபாபு நாயுடு வந்து ஓகே. அதனால் பாஜக வந்து அண்ணாமலையை அந்த ஜூன் மாதத்தில் நடக்கிற ராஜ்யசபா எம்பி சீட்டில் வந்து அண்ணாமலையை நிறுத்தி அண்ணாமலைக்கு வந்து மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே முருகன் வந்து அங்கே அமைச்சராக இருக்கிறார்ல, அப்படி இருக்கும்போது இவருக்கும் வந்து அமைச்சர் பதவி கொடுத்தா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்கு. யாரு போய் பாஜக மேல் இடத்துல கேள்வி கேட்க போறது, அதெல்லாம் பெருசா இல்லை. பாஜகல இங்க இருக்கிற முக்கியமான தலைவர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் கேள்வி கேட்பாங்களா? நான் தான் கட்சியில சீனியரு,
எங்களுக்கு கொடுக்காம நீங்கள் எப்படி அண்ணாமலைக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணுவாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்குது. எல்முருகன் வேறு அமைச்சராக இருக்கிறார். ஒருவேளை எல்முருகன் வந்து அவினாசி தொகுதியில் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா அவர் அமைச்சர் பதவியும் சரி எம்பி பதவியும் சரி ராஜினாமா பண்ணி தான் ஆகணும். அப்படி வெற்றி பெறலைனாலும் பரவாயில்ல, அமைச்சர் பதவியிலேருந்து முருகனை வந்து கழட்டி விடுறதுக்கு பாஜக மேலிடம் துணிஞ்சிருச்சு. ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதுவும் PL சந்தோஷிலிருந்து அமித்ஷா வரைக்கும் எல் முருகனோட செயல்பாடுகள் சுத்தமாக அவங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல. பெருசாக வந்து அவர் ஒன்றும் செய்கிற மாதிரி இல்லை. தேர்தல் சமயத்தில் வந்து சத்தி கேந்திரா பொறுப்பாளர் பதவியை வந்து அண்ணாமலைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவு பண்ணாங்க. இது வந்து பாஜக பதவியை விட சத்தி கேந்திரா பொறுப்பாளர் பதவி கொஞ்சம் மிக முக்கியமான பதவி. பாஜகவில் வந்து இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள் முதற்கொண்டு நேரடி லிங்க் வந்து அண்ணாமலைக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி குறுக்கிட்டார். ஏற்கனவே மாநில தலைவர் பதவியை வந்து அண்ணாமலைக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணி தான் அமித்ஷாவுக்கு நெருக்கடியை கொடுத்து தான் சரி இந்த இடத்துல வந்து நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத கேட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லி அமித்ஷாவிட்ட வந்து மாநில தலைவர் பதவியை பிடிங்கிட்டு நயினா நாகேந்திரன், எடப்பாடி பழனிசாமி ரெக்கமெண்ட் பண்ண நயினா நாகேந்திரன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் நடந்த சம்பவங்கள் எல்லாத்துக்குமே தெரியுமே. எப்படியெல்லாம் தொகுதி பங்கீடு பண்ணாங்க, எந்தெந்த தொகுதியெல்லாம் கொடுத்தாங்க, பாஜக கேட்ட தொகுதி என்ன, கொடுத்த தொகுதி என்ன, அந்த தொகுதியில் பாஜக வெற்றி பெற முடியுமா, தேர்தல் ரிசல்ட் வரட்டும் வச்சு செய்ய போகிறாங்க எல்லாருமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பாஜக மேலிடமே பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. தேர்தலுக்கு முன்னாடியே எடப்பாடி பழனிசாமிகிட்ட கூட்டணி வைக்கிறதுக்கு அப்போவே வந்து அண்ணாமலை சொன்ன ஒரே வார்த்தை, எடப்பாடி பழனிசாமியை நம்பாதீங்க, எடப்பாடி பழனிசாமி எல்லாத்துக்குமே வந்து ஆப்படிச்சு விட்டுருவாரு, நம்மளை வந்து தோக்கடிக்கிறதுக்கோ தமிழ்நாட்டில் நம்மளோட வளர்ச்சியோ சுத்தமாக பிடிக்கல எடப்பாடி பழனிசாமிக்கு, அப்படிப்பட்டவரோட கூட்டணி வைக்கிறது மிகப்பெரிய ஒரு தப்பு. வேணா பாருங்க, தேர்தல் நெருக்கத்தில் அவர் கூட்டணிக்கு தொகுதி ஒதுக்கீடுல என்ன பண்ணுவார்னு பாருங்கன்னு சொல்லி அண்ணாமலை அமித்ஷா முதற்கொண்டு PL சந்தோஷ் வரைக்கும் பேசியிருக்கிறார். பியூஷ் கோயலுக்கும் இதை சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் சொன்ன மாதிரி தான் நடந்திருக்குது. 27 தொகுதி அப்படிங்கிறது மிகப்பெரிய பரவாயில்ல நமக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனால் இந்த கொடுத்த தொகுதிகளில் பாஜக எங்கேயுமே வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை தான் அவங்களுக்கு இருக்குது. அதனால் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி அவங்களும் கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்தில் அண்ணாமலை சொன்னது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துலையும் இருக்கிறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியும் போடலை, வெறும் பிரச்சாரம் மட்டும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணார். பிரச்சாரம் பண்ணிவிட்டு அவர் அப்படியே இருக்கும்போது தான் இப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. முக்கியத்துவம் கொடுத்து அவருக்கு வந்து மத்திய மந்திரி பதவி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ பேச்சுவார்த்தை நடக்குது. கண்டிப்பாக வந்து சந்திரபாபு நாயுடோட பாஜக மேலிடம் பேசுகிறாங்க. அண்ணாமலைக்குன்னா நான் சீட்டு தரதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சந்திரபாபு நாயுடு. அதனால் அண்ணாமலை வந்து ராஜ்யசபா MP ஆகி மத்திய மந்திரி ஆவார். எல்முருகனுக்கு மத்திய மந்திரி பதவி அவர் ஜெயித்தாலும் தோத்தாலும் சரி அவர்கிட்ட இருந்து பதவியை பிடிங்கிட்டு அண்ணாமலைக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து கண்டிப்பாக வந்து அமைச்சர் பதவி மாற்றங்கள் மத்தியில் வந்து நடக்க போகுது. அதில் வந்து அண்ணாமலைக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் பேசுகிறாங்க. ஆனால் இது அண்ணாமலைக்கு அவ்வளோ சுலபத்தில் மத்திய மந்திரி ஆகிடக்கூடாதுல்ல. ஏன்னா இங்கே இருக்கிற கும்பலுக்கு காண்டு இருக்கும்ல, கடுப்பு இருக்கும்ல. அதனால் அவங்க எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா, அண்ணாமலை மத்திய மந்திரி ஆகிட்டாருன்னா சுத்தமாக நம்மளை மதிக்கவே மாட்டார், அவரை எப்படியாவது வந்து நம்ம காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து அண்ணாமலைக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பாஜக மேலிடத்தோட ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு கும்பல் எப்பயுமே எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அண்ணாமலைக்கு. அண்ணாமலை அதெல்லாம் பற்றி கண்டுக்கிறதே இல்லை, அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அண்ணாமலைக்கு மத்திய மந்திரி ஆகி ராஜ்யசபா MP ஆகி மத்திய மந்திரி ஆகிறதுல உங்களுக்கு விருப்பம் இருக்கா, இல்லை தமிழ்நாடு அரசியலே தொடரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.